போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதியமான் டீம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபாஸ்ட் மேத் ட்ரிக்ஸில் வந்து நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, அதாவது 50க்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் 50 to 75, 25 to 50 இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா 25 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஸ்கொயர் பண்ணுற ஸ்கொயர் வேல்யூ வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 25 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 to 25 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெமரி பை ஹார்ட்டாக தெரியணும். ஸோ டக்குன்னு நீங்கள் எப்போ கேட்டாலையும் வந்து 25 ஸ்கொயரா 625 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் டைமில் வந்து ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் பேசிக் திங். சரிங்களா? ஸோ 25 ஸ்கொயர் வரைக்கும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம மெமரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் பேசிக்காக வந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் 1 to 25 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். க்யூபும் அந்த மாதிரி தான். அட்லீஸ்ட் 10 க்யூப் வரைக்குமாவது உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கண்டிப்பாக மெமரியில் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் க்யூப் உங்களால் மெமரி பண்ண முடிஞ்சால் 20 க்யூப் வரைக்கும் இல்லை 25 க்யூப் வரைக்குமே கூட மெமரி பண்ண வைக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நமக்கு பேசிக்காக வந்து இந்த மாதிரி க்யூப் வந்து மெமரி பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக சில நம்ம சுருக்குக அப்படிங்கிற சிம்பிளிஃபை அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும்போது என்னென்னா நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த வேல்யூ கூட நமக்கு தெரியலனா இதையும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம எகைன் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு தேவையில்லாமல் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா 1 to 25 ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட டாஸ்க். இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் தெரியலனா இன்றைக்கி போயிட்டு இந்த 1 to 25 ஸ்கொயரும் அதே மாதிரி க்யூபும் நீங்கள் வந்து மெமரி பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி டுடே செஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ அதாவது இன்றைக்கி வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து 25லேருந்து 50 அந்த ரேஞ்சில் இருக்கிற எண்களும் அதேமாதிரி 25லேருந்து 75க்குள்ளே இருக்கிற எந்த எண்களை கொடுத்தாலும் உங்களால் ஸ்கொயர் பண்ண முடியும். அந்த அந்த அதுக்கான ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 48 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 48 ஸ்கொயரோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியுமா? எனி க்ளூ? 2304. 2304 இஸ் 48 ஸ்கொயர். 48 48 ஸ்கொயர் பண்ணால் 2304 ஆன்சர் வருது. ஸோ எப்படி? அதே மாதிரி 47 ஸ்கொயர் பண்ணால் 2209. ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே கொஷின் பார்த்த உடனே நமக்கு வந்து ஆன்சரை வந்து மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறத ட்ரிக்ஸை பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ 48 எடுத்துக்கோங்க. 48 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது? 50க்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ 50லேருந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. 48க்கும் 50க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2 இல்லையா? 2 வருதுங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் இது வந்து ஃபஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட் பார்ட். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக 25 இந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த நம்பர் எடுத்தாலையும் இதுவும் 2 டிஜிட்டாக தான் இருக்கும். இதுவும் செகண்ட் பார்ட்டும் 2 டிஜிட் மட்டும்தான். அதுக்கு மேலே எண்கள் வராது. சரிங்களா? அப்போ ஸ்கொயர் பண்ணி வர்றது. முதல்ல நம்ம வந்து 48க்கும் 50க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சணும். அது வந்து 2. இன்னும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா 25லேருந்து அந்த 2வை வந்து மைனஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது உங்களோட ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னென்னா அந்த 2 அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சினா டிஃப்ரென்ஸ் வேல்யூ 2 இருக்கு இல்லையா? அந்த 2வை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கே சொன்ன நான் 2 பார்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். 4னா 04ன்னு எடுத்துக்கோங்க.
சரிங்களா? இது செகண்ட் பார்ட். 25 மைனஸ் 2 என்ன வரும்? 23 வரும் இல்லைங்களா? 23 வரும் சரிங்களா? 23 வந்தால் அப்போ ஆன்சர் என்ன? 23. இங்கே செகண்ட் பார்ட் 0 4. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணும். புரியுதுங்களா? நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுதுங்களா? 48 ஸ்கொயர் இருக்குது. 48 ஸ்கொயரை பண்ணோன்னா இது வந்து 50 பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். 50 மைனஸ் 48. 48க்கும் 50க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 இருக்குது. 2 வந்து ரெண்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2 இங்கே எப்பயுமே வந்து 25 கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டு அப்படிங்கிறது 2 டிஜிட்டு, செகண்ட் பார்ட் அப்படிங்கிறதும் 2 டிஜிட் தான் இருக்கணும். சரிங்களா? அப்போது 25லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணால் 23. எப்பயுமே 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 2 மைனஸ் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 25 மைனஸ் பண்ணோம்னா 23. சரிங்களா? இந்த பக்கம் அதே டிஃப்ரென்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிடுங்க. சரிங்களா? 25 அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ 23 4 அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 46 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போது 46னா 50லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 46 50லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். இது வந்து 4 இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் பார்ட்டில் 25 இருக்குது, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ 25லேருந்து 4 கம்மியாக, 50க்கு 4 கம்மியாக இருக்குன்னா அப்போ 50 4 மைனஸ் பண்ணிடுங்க. அது ஒரு பார்ட் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? செகண்ட் பார்ட் என்ன சொன்னேன்? 4 ஸ்கொயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அப்போது 25 மைனஸ் 4 என்ன வரும்? 21. 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16. ஸோ உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 2116. இதுதான் வந்து 46 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இது வந்து நீங்கள் பை மென்டலாகவே வந்து நீங்கள் மைண்ட்லேயே வந்து இதை கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? 46 ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. 46 உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 டிஃப்ரென்ஸ். ஓகே 25 மைனஸ் 4 21. ஓகே 4 ஸ்கொயர் 16. ஓகே 21 16. ஓகே தட்ஸ் த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் எழுதி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போது 50க்கு கம்மியாக இருக்கிறதா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். 50க்கு மேலே இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ 52 ஸ்கொயர் பண்ணணும். 52 ஸ்கொயர் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 50லேருந்து 52 என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 52க்கும் 50க்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? அதிகமாக இருக்குங்களா? 2 அதிகமாக இருக்குங்களா? ஸோ இப்போது 25க்கும் 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணுறோம். 50யை விட 2 வந்து ஜாஸ்தியாக இருக்குது 52ல். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 2 ஆட் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? 40 இதே 48 இருந்தால் 2 வந்து கம்மியாக இருக்குது 50லேருந்து, அதனால் மைனஸ் பண்ணோம். இப்போ வந்து 52ங்கிறது 50லேருந்து 2 ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம வந்து 2 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 25. இதே செகண்ட் பார்ட்டு சேம் தான். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? 2 இருக்குங்களா? 2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இதுவும் 2 டிஜிட் இருக்கணும். சரிங்களா? அப்போது 2 டிஜிட்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 0 4 அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். இதை 25 + 2 உங்களுக்கு வந்து 27 வந்துருச்சு. இங்கே இப்போ நம்ம 2 ஸ்கொயர் பண்ணால் 0 4 வந்துருச்சு. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா 2704. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். 52 ஸ்கொயருங்கிறது வந்து 2704. சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 63 ஸ்கொயர். 63 ஸ்கொயருங்கிறது இப்போது 50க்கும் 63க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 63 மைனஸ் 50 13 இருக்குங்களா? சரி 13 இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? 25லேருந்து 13 ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் 13 ஆட் பண்ணிக்கோங்க 25 கூட. செகண்ட் பார்ட் வந்து 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்?
169 169 வரும்னு சொன்னோன்னா 169 வந்துருச்சுங்களா? ஸோ செகண்ட் பார்ட்டில் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 2 டிஜிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 2 டிஜிட் இருக்கணும். ஸோ இந்த 25ம் 13 ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 38 வந்துச்சுங்களா? இங்கே 69 மட்டும் தானே இருக்கணும். நம்ம தான் 2 டிஜிட் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒன்று என்ன பண்ணுங்க, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. இந்த ஒன்று இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும்? 38 + 1 39 6 9. இதான் வந்து உங்களோட ஆன்சர். எப்படி பண்ணியிருக்குன்னு புரியுதுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். டிஃப்ரென்ஸ் வேல்யூ 13 வந்தது. 13 25 25 கூட நம்ம ஆட் பண்ணோம். அப்போது 38 வந்தது. அதே மாதிரி அந்த இப்போ 13 டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இல்லையா? அப்போது அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 169 வந்தது. ஸோ எப்பயுமே 2 பார்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தெளிவாக. ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் 2 பார்ட்டு தான் 2 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து 3 டிஜிட் வந்தது. 169ங்கிறது 3 டிஜிட். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒன்றை வந்து இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட் பார்ட் கூட ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது? 39069 அப்படின்னு நம்ம ஆன்சர் கிடைச்சிது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த நம்பர் வேணாலையும் நீங்கள் வந்து 50க்கு மேலே, ஐ மீன் 50க்குள்ளே 50 48, ஐ மீன் 50 கம்மியாக இருக்கிற எந்த நம்பரையும் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணலாம். அதே மாதிரி 50க்கு மேலே வந்து 75 அப் டு 75 வரைக்கும் நீங்கள் வந்து நான் ஆக்சுவலி 74 வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஏன் 75க்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி 75 இந்த 75ங்கிறது நம்பர் எண்டிங் வித் 5. சரிங்களா? 75 அப்படிங்கும்போது நமக்கு 56 நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி வந்து ஸ்கொயர் பண்ணோம் நம்பர் எண்டிங் வித்துன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து 75 ஸ்கொயர் வரைக்கும் இப்போதைக்கு நம்மளால் எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 75க்கு மேலே இருக்குது 76லேருந்து, சரிங்களா, 76லேருந்து 125 வரைக்கும் இருக்கிற எண்களை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரிக்ஸில் வந்து டவுட் இருக்குது, எப்படி போடுறதுன்னு தெரியல, இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோ, எந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த டாப்பிக்கில் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலையும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோக்கான அந்த டாப்பிக்கான ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரிக்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.